கடந்த ஒரு வாரமாக இணையதளத்தில் பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பது பிரியாணி மேன், இர்ஃபான், டெய்லர் அக்கா சண்டை தான். இணையத்தையே இந்த சண்டை தான் உலுக்கி இருக்குது. அதிலும் பிரியாணி மேன் தற்கொலை முயற்சி செய்யும் அளவிற்கு, ஆனால் அது உண்மையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அந்தளவுக்கு நிலைமை மோசமாகி இருப்பது கவனம் ஈர்த்திருக்குது. 2K உலகில் நடக்கும் இந்த சண்டை பற்றி தெரியாதவர்கள், என்ன நடக்குது அப்படின்னு புரியாதவர்களுக்கு ஒரு எளிமையான விளக்கம் இங்கே. பிரியாணி மேன் அப்படிங்கிறவருடைய உண்மையான பெயர் ரஃபி. இவர் பிரியாணி மேன் அப்படிங்கிற சேனலை நடத்திட்டு வர்றாரு. அப்யூசிவ் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும் அப்படின்னா அது பிரியாணி மேன் தான் அப்படின்னு சொல்லப்படுது. வாயை திறந்தாலே வன்மம், கோபம், அசிங்கம் தான் இவரோட ஸ்டைல் அப்படின்னு சொல்லப்படுது. இதை சிலர் டேங் டார்க் என்றெல்லாம் சொல்வதுண்டு. ஆனால் உண்மையில் டேங் டார்க் வீடியோக்களை சர்வதேச அளவில் பார்த்தவர்களுக்கு இவர் பேசுவது டேங் டார்க் இல்லை அப்படின்னும் இது அப்யூசிவ் என்றும் எளிதாக தெரிஞ்சு கொள்ளலாம். பெண்களை விடாமல் திட்டுவது, பெண்கள் வீட்டு வேலை பார்க்க வேண்டும், திருமணம் செய்வதே வேலை பார்க்கத்தான், செம்மொழி பூங்கா என்பது பாலியல் தொழில் செய்யும் இடம் அப்படின்னு தொடங்கி இவர் பேசுவது எல்லாமே அசிங்கம், வன்மத்தின் உச்சம்தான் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட பிரியாணி மேன் மீது ஏற்கனவே ஒரு பீடோ புகார் இருக்குது. அதாவது சிறுமிகளோட ஆபாச வீடியோக்களை பகிர்ந்து டெலிகிராம் குழுவோட அட்மின் ஒருவருடன் இவர் நட்பாக இருந்ததும், அதுக்கப்புறம் விஷயம் பெரிதான போது இதிலிருந்து பிரியாணி மேன் எஸ்கேப் ஆனதாகவும் புகார்கள் வைக்கப்பட்டுச்சு. ஆனால் அதில் நேரடியாக பிரியாணி மேன் மீது புகார் வைக்க பெரிதாக ஆதாரங்கள் கொடுக்கப்படலை. இப்படிப்பட்ட பிரியாணி மேன் தான் சமீபத்தில் இர்ஃபான் மீதும் டெய்லர் அக்கா மீதும் கடுமையான புகார்களை வச்சாரு. இர்ஃபான் என்பவர் உணவு ரிவ்யூ செய்யும் நபர். டெய்லர் அக்கா அப்படிங்கிறவர் தயாலு டிசைன் அப்படிங்கிற நிறுவனத்தை நடத்திட்டு வர்றாங்க. இது டெய்லரிங் நிறுவனம். இன்ஸ்டாகிராமில் இவர் டெய்லரிங் கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதற்காக தனி பேஜ் ஒன்றே வச்சிருக்கிறாரு. சமீபத்தில் டெய்லர் அக்கா அப்படின்னு இவர் ட்ரெண்டிங் ஆனார். இதற்கு அவரோட வீடியோக்கள் தான் காரணம். இர்ஃபான் டெய்லர் அக்கா அளவிற்கு பிரியாணி மேன் பிரபலம் கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில்தான் பிரியாணி மேன் கடந்த சில நாட்களில் 2 பேரையும் தாக்கி வீடியோ போட்டிருந்தாரு. முதலாவதா பிரியாணி மேன் இர்ஃபானை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதில் இர்ஃபான் மச்சான் ஏற்படுத்திய கார் விபத்து பற்றி பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாரு. அது இர்ஃபான் செய்தது என்றும் விபத்து ஏற்படுத்திவிட்டு இர்ஃபான் நிற்கவில்லை என்றெல்லாம் கூறினார். அதோடு இர்ஃபான் தன்னுடைய குழந்தையோட பாலினத்தை வெளிப்படுத்திய விவகாரத்தை பற்றியும் விமர்சனங்களை வச்சாரு. இதற்கெல்லாம் இர்ஃபான் ஆதாரங்களுடன் பதிலும் கொடுத்தார். மச்சான் ஓட்டியதற்கான ஆதாரம், விபத்து ஏற்படுத்திய பின் அங்கேயே நின்றதற்கான ஆதாரம், போலீசிடம் பேசியது உள்ளிட்ட விஷயங்கள் பற்றியெல்லாம் இர்ஃபான் பதிலடி கொடுத்தாரு. அதோடு புகார்களுக்கு எல்லாம் ஆதாரங்களுடன் இர்ஃபான் பதிலடி கொடுத்தாரு. இதுக்கப்புறம் டெய்லர் அக்கா பிளவுஸ் வீடியோ அப்படின்னு ஆபாசமாக வீடியோ போடுவதாக புகார் வைத்தார் பிரியாணி மேன். அதோடு இல்லாமல் டெய்லர் அக்காவை கடுமையாக தாக்கி பேசினார். அவர் பெண் என்பதற்காகவே கடுமையாக பேசினார் அப்படின்னும், அதோடு இல்லாமல் அவர் மோசடி செய்வதாகவும் பல புகார்களை வச்சாரு. ஆனால் இதற்கு டெய்லர் அக்கா பதில் தரல. நீ என்ன வேணாலும் பேசிட்டு போ அப்படின்னு அவர் விட்டதாக சொல்லப்படுது. ஆனால் A2D என்ற தரமான பல்வேறு விஷயங்களை ஆராய்ந்து விளக்கும் சேனல் பிரியாணி மேன் டெய்லர் அக்கா மீது வைத்த புகார்கள் எல்லாம் பொய் அப்படின்னு ஆதாரங்களுடன் நிரூபிச்சாரு. இப்படி இருக்க கடுப்பான பிரியாணி மேன் லைவ் வீடியோ போட்டு A2D சேனலை தாக்கியதோடு தற்கொலை செய்வது போலவும் செய்து காமிச்சார். லைவ் வீடியோவில் இதை செய்ய அப்போது பேசி வைத்தது போலவோ என்னவோ வீடியோ பார்த்தோ அவருடைய அம்மா கதவை தட்டி தற்கொலை முயற்சி கைவிடப்பட்டுச்சு. இந்த முயற்சியை ஒரு நாடகம் அப்படின்னு பலரும் புகார்கள் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசோட சமூக நீதி திட்டங்களை அசிங்கமாக பேசிய பிரியாணி மேனை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு திமுகவினர் சிலர் புகார் கொடுக்க இப்போ பிரியாணி மேன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இர்ஃபான், டெய்லர் அக்கா அதுக்கப்புறம் இதில் எதுவும் தலையிடாமல் அமைதியாக இருக்கிறாங்க.